என்னங்க ஏதோ யோசனையா இருக்கீங்க? எல்லாம் சிபி வரட்டும் தாண்டி. ஏ ஆபீஸ்ல வச்ச போட்டியில தோத்துட்டான்ல, அவன் எப்படியும் சூடாதானே வருவான். கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்தி விட்டோம்னா கொழுந்து விட்டு எறிவான். அது நமக்கு தானே லாபம். ஏதாச்சும் ஒண்ணு பண்ணுங்க. இப்படியே பதுங்கி பதுங்கி இந்த வீட்ல எத்தனை நாளைக்குங்க வாழ முடியும்? சொத்து பத்தி எல்லாத்தையும் சுதந்திரமா அனுபவிக்கணும்னு ஆசையா இருக்குங்க. அதுக்கு தானே உழைச்சிட்டு இருக்கோம். எல்லாம் நடக்கும், கொஞ்சம் பொறுமையா இரு. என்னங்க சிபி வந்துட்டான். மாப்பிள ஒரு நிமிஷம் இங்க வா. என்ன மாப்பிள அத்தை கடைசியா இப்படி பண்ணிட்டாங்க? மாமா செம்ம டென்ஷன்ல வந்திருக்கேன். நீங்க வேற ஏன் மாப்பிள நீ உட்கார போல. அட உக்காரியா, உக்கார். மாப்பிள உனக்கு ஏதாவது ஒரு வகையில இந்த மாமா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு பிளானும் சொதப்பிட்டே இருக்கு மாப்பிள. மாப்பிள இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்க. அடுத்த போட்டியில நீ மட்டும்தான் ஜெயிக்கணும். விட்டுறாத மாப்பிள, விட்டுறாத. அது என்ன போட்டின்னு தெரிஞ்சதானே மாமா ஜெயிக்க முடியும். ஜானு எதை போட்டின்னு சொல்லுவாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு என்னமோ ஒரு விஷயம் தோணுது. அத்தை தமிழை ஜெயிக்க வைக்கணுங்கிறதுக்காகவே போட்டி ரெடி பண்ண மாதிரி தெரியுது. இல்ல மாமா, ஜானு அப்படியெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன நடந்தாலும் அந்த அம்மா மேல இருக்கிற நம்பிக்கையும் பாசத்தையும் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறான். சரி மாப்பிள, விடு மாப்பிள, பார்த்துக்கலாம். ஆனா மனசு விட்டுறாத மாப்பிள. என்ன, நாங்க இருக்கோம். இந்த எங்கடி அவனை காணோம்? என்னங்க அவன் முகம் கொடுத்து கூட பேச மாட்டான். நாம சிபிய வச்சு போடுற திட்டம்லாம் பலிக்குமா? பலிக்கணும்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தமிழ் தானே. எங்க இருந்துதான் வந்தால்னே தெரியல.